பிரதமரின் பதவிக்காலத்தை 2 தவணைகளாக கட்டுப்படுத்தும் ஜனநாயக செயல் கட்சியின் பரிந்துரைக்கு தாம் உடன்படுவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். 2 தவணைகள் அல்லது அதிகபட்சம் 10 ஆண்டுகளுக்கு மேல் அந்த பதவியில் நீடிக்க மாட்டேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் பதவிக்காலத்தை 10 ஆண்டுகளுக்குள் கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட பல சீர்திருத்த திட்டங்களுக்கு நான் உடன்படுகிறேன். காரணம் 22 ஆண்டுகளை எட்டினால் அது நாட்டையே அழித்துவிடும் என்பது எங்களுக்கு தெரியும் என்று நேற்று அக்கட்சியின் தேசிய பொதுப் பேரவையில் உரையாற்றிய போது அன்வார் அவ்வாறு கூறினார். பிரதமரின் பதவிக்காலத்தை 10 ஆண்டுகளாக கட்டுப்படுத்தும் வகையில் அரசாங்கம் அடுத்த ஈராண்டுகளில் கூட்டரசு அரசியலமைப்பில் திருத்தங்களை செய்யும் என்று தாங்கள் நம்புவதாக ஜாசேகே தலைமை செயலாளர் அந்தோனி லோக் முன்னதாக தமதுரையில் கூறியிருந்தார். 16வது பொது தேர்தலுக்கு பிறகு இக்கூட்டணி மீண்டும் அரசாங்கத்தை அமைத்தால் பக்காத்தான் அரபானின் பிரதமர் வேட்பாளராக அன்வாரை கட்சி தொடர்ந்து ஆதரித்து முன்மொழியும் என்று அந்தோனி லோக் மேலும் கூறினார். ஜாசேகேவின் இந்த பரிந்துரை குறித்து கருத்து தெரிவித்த பிரதமர், கெஹடிலான் மற்றும் பிற ஹரப்பான் கூட்டணி கட்சிகளால் இந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இதற்கான அங்கீகாரத்தை பெற நாடாளுமன்றத்தில் 2/3 ஆதரவு தேவை என்றும் அவர் தெரிவித்தார்.